குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ ஈஸ்வரா குரு சாட்சாத் பரபிரமம் தஸ்மை குருவே நமஹ. ஏஎஸ்ஓம் இன்ஃபோ நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். 31/5/2026 மே மாதத்திலே ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ பராப வருடத்திலே வைகாசி மாதத்திலே 17ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலத்திலே வசந்த ருது என்கிற இளவேனை காலத்திலே ரிஷப மாதத்திலே சுக்லபக்ஷம் என்கிற வளர்பிறையிலே பௌர்ணமி திதி இன்று மாலை 2:45 வரை, பின்பு பிரதமை திதி. இன்னைக்கு அனுஷ நட்சத்திரம் என்கிற விருச்சிக ராசியிலே சந்திரன் மாலை 4:45 வரை, பின்பு கேட்டை நட்சத்திரம். பௌர்ணமி போது நம்ம கிரிவலம் வருவது, அருணாச்சலம் போன்ற மலை பிரதேசங்களிலே சிவனை வழிபடுவதும் நல்லது. 7:30 8:30 நல்ல நேரம், 3 4:30 நல்ல நேரம் என்கிற நல்ல நேரங்கள் கொண்ட இந்த நாளிலே ராகு காலம் 4:06, யமகண்டம் 12:01, குளிய நேரம் 3 4:30. மேற்கு பக்கம் சூலம், வெள்ளம் பரிகாரம். ரிஷப லக்னத்திலே சூரியன் 2 நாழிகை 18 வினாடிகள். அஸ்வினி மரண்டும் பரணி நட்சத்திரம் மேல மேஷராசியிலே சந்திராஷ்டமம் பெற்றிருக்கும். செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்து அமரக்கூடிய மேஷராசி, சூரியன் அமரக்கூடிய ரிஷப ராசி, குரு சுக்கிரன் புதன் சேர்ந்து மிதுன ராசி, சிம்ம ராசியிலே கேது, கும்பராசியிலே ராகு, சனி பகவான் அமர்ந்தக்கூடிய மீனராசி என்று இந்த நாள் அமைகிறது. ஒரு ராசிக்கும் பலனை காண்போம் வாருங்கள். மேஷராசி நண்பர்களே, இன்றைக்கு சந்திரன் உங்க ராசியின் அஷ்டமத்தில் அமர்வதனாலே உங்க சிந்தனை பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. எதையும் யோசிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன பிறகு யோசிங்க. பௌர்ணமி யோகம் அப்படின்ற யோகம் இருக்கிறதுனால எதையும் நீங்க தீர்மானமா யோசிச்சு செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். இன்றைய நாளிலே வெற்றி வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்பது நல்லது. வாழ்க வளத்துடன். ரிஷபராசி நண்பர்களே, இன்னைக்கு மற்றவர்கள் மேலே உங்களுக்கு ஒரு நல்ல பரிவு வருவதற்கான வாய்ப்பு. 2ஆம் இடத்திலே குரு சுக்கிரன் மற்றும் புதன் சேர்க்கை. இதுல லாபங்கள் உண்டு. மற்றவர்களுக்கு உதவிகரம் நீட்டுவதனாலே உங்களுக்கும் உதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு 2 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். மிதுன ராசி நண்பர்களே, யோகங்களை அதிகமாக கொடுக்கக்கூடியது குரு. அப்படிப்பட்ட இந்த நாளிலே உங்க ராசியின் 6ஆம் இடமான சத்துருஸ்தானத்திலே அனுஷ நட்சத்திரத்திலே சந்திர பகவான் இருப்பது சூரியனால் பார்க்கப்படுவது யோகத்தை பெறுவதாக இருக்கிறது. இன்றைக்கு 6 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த காரியமும் யோசித்து செய்யறது அப்படிங்கிறதும் வெற்றிகளுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கணும் இல்லையா? அப்படிப்பட்ட நாள்ல இந்த நாள் முக்கியமான நாள். இன்னைக்கு வெற்றி உண்டு. வாழ்க வளத்துடன். கடகராசி நண்பர்களே, கவனத்துடன் செயல்படக்கூடிய நாள் இன்றைக்கு. எந்த காரியம் செஞ்சீங்கனாலும் பஞ்சமத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திர பகவான் சூரியனால் பார்க்கக்கூடிய சூழ்நிலை, உங்க ராசியின் 2ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய சூழ்நிலை. லாபஸ்தானத்திலே சூரியன் இருந்தாலும் கவனம் இருந்தால் லாபம் கிடைக்கும். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. 2 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். சிம்மராசி நண்பர்களே, 4ஆம் இடமான சுகஸ்தானத்துக்குள்ள சந்திர பகவான் சூரியனால் பார்க்கப்படுவது தொழிலிருந்து பார்க்கிறார். தொழிலில நல்ல முன்னேற்றம், மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் நிறைய கிடைக்கக்கூடிய நாள். வெற்றிகளுக்கும் வாய்ப்புகளுக்கும் இணக்கமான நாளாய் இருப்பதனாலும் மனதும் சந்தோஷப்படுவதற்கான வாய்ப்புகளை 2 4 என்ற அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணை புரியும். வாழ்க வளத்துடன். கன்னிராசி நண்பர்களே, உங்க ராசியினுடைய 3ஆம் இடத்திலே சந்திர பகவான் சூரியனால் பார்க்கப்படுகிறார். பொறுமையா நிதானமா யோசிச்சு காரியங்கள் செஞ்சீங்கன்னா வெற்றி உண்டு. அவசரம் மட்டும் படாம இருந்தீங்கன்னா நல்லது. இன்றைய நாளிலே குரு பகவானின் பார்வை குடும்ப தன வாக்குஸ்தானத்திலே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நன்மையாக அமைய வாழ்க வளத்துடன். துலாம் ராசி நண்பர்களே, இங்க உங்க ராசியிலே செவ்வாயின் பார்வை இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில 2ஆம் இடத்திலே
சந்திர பகவான் அமர்வது தொழிலுக்குரியவர் அமர்வதும் அவர் சூரியனால் பார்க்கப்படுவதும் உங்க ராசியை குரு பார்த்து கொண்டிருப்பதும் மனதிலே சில கலக்கங்களையும் கலகங்களையும் ஏற்படுத்தும். கொஞ்சம் ஆபீஸ் ரொட்டீன்லயும் சரி, உங்களுடைய ரொட்டீன்ஸ்லயும் கொஞ்சம் அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்கிற ஒரு வெற்று பாதை உங்களுக்கு தெரியக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கலக்கம் இல்லாமல் ரிலாக்ஸா இன்னைக்கு ஹேண்டில் பண்ணுங்க. 1, 6 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்களுக்கு அனுஷ நட்சத்திரத்திலே சந்திரன் இருப்பது நல்லது. சூரியனால் பார்க்கப்படுகிற இந்த சூழ்நிலையிலே வெற்றி உண்டு, ஆதாயம் பெருகும். உங்களை முதன்மைப்படுத்தி கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள் நன்மையாக அமையும். 2, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்றைக்கு உங்களுக்கு துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி நண்பர்களே, பல விதத்திலும் இன்பமயமான நாள். எல்லா காரியங்களையும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாள் இன்றைக்கு. திருமண பாக்கியம், மாங்கல்ய பாக்கியம் போன்ற பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய உன்னதமான பௌர்ணமி நாள் இன்று. பௌர்ணமி விரதம் இருப்பதனாலே உங்களுக்கு கூடுதல் லாபங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்கிறது. இந்த நாள் இனிய நாளாய் அமைவதற்கு 4, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். வாழ்க வளத்துடன். மகர ராசி நண்பர்களே, உங்க ராசியினுடைய லாபஸ்தானத்திலே சந்திர பகவான் இருப்பதும் ராசியின் 2ஆம் இடத்தை குருவின் பார்வை பார்த்து கொண்டிருப்பதும் உங்களுக்கு நல்ல சொல்லை சொன்னா நல்லது கிடைக்கும். நெகட்டிவ் எனர்ஜி இல்லாம பாசிட்டிவ் வைபோட எல்லா காரியங்களும் அணுகுனீர்கள் என்றால் இன்றைக்கு நன்மையாக அமையும். அதுலேயும் அனுஷ நட்சத்திரம் மாலை 2:45 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நாளிலே எவ்வளவு தூரம் நீங்க எனர்ஜியா இருக்கக்கூடிய நாளாக வைத்துக் கொள்கிறீர்களோ அவ்வளவு தூரம் எனர்ஜி பில்டப் ஆகக்கூடிய நல்ல நாள் இன்று. வாழ்க வளத்துடன். கும்பராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்க ராசியினுடைய தொழில் ஸ்தானத்திலே சந்திர பகவான் இருப்பதும் சூரியனால் பார்க்கப்படுவதும் சில சிக்கல்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை, களத்திரத்திலே புரிதல் இல்லாத சூழ்நிலை, வெற்றிகளை எல்லாம் கொஞ்சம் தடுக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருப்பதனாலே காலையில் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து கொஞ்ச நேரம் தியானம் பண்ணி இந்த நாளை தொடங்குங்க. பல காரியங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட எண்ணாக 3, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். மீனராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்க ராசியினுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே சந்திர பகவான் இருப்பதும் உங்க ராசியின் பஞ்சமஸ்தானத்துக்கார 9ஆம் இடத்திலே இருப்பதனாலே நன்மைகள் உண்டு. இந்த விஷ்ணுஸ்தானம், லக்ஷ்மி ஸ்தானம் அப்படிங்கிறது 5, 9. இப்படிப்பட்ட தொடர்பினாலே இன்றைய நாள் நன்மையாக இருக்க போகிறது. இன்னைக்கு கூடுதலாக நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா 4, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். புதிய காரியங்கள் வெற்றி தருவதாக அமையட்டும். வாழ்க வளத்துடன்.